ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய டேரோட் கார்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கார்டை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு கார்டு என்னென்னா மூணாவது கார்டை பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேரோட் கார்டெலாம் ஆங்கிலத்தில் தான் இருக்குது. ஸோ தமிழில் யாரும் அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குற மாதிரி யூடியூப்பில் இல்லை அப்படின்றதுனால நான் இது எல்லாத்தையும் வீடியோவாக போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் என் ப்ளேலிஸ்ட்டில் போய் டேரோட் கார்டு ரீடிங் பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது மூணாவது கார்டு. இந்த தேர்ட் கார்டு என்னென்னா எம்ப்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழில் பேரரசி அப்படின்னு அர்த்தம். இந்த எம்ப்ரஸ் கார்டு என்ன சொல்லுது, அதில் இருக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோடைய இந்த ஒரு பேரரசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எம்ப்ரஸ் கார்டில் சில எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. அது என்ன சொல்லலாம் அப்படின்னா, வளமை அப்படின்னு சொல்லலாம், என்னால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம், ஒரு கருவுறுத்தல் அப்படின்னு சொல்லலாம், அழகு அப்படின்னு சொல்லலாம், இயற்கை அப்படின்னு சொல்லலாம், காதல் அப்படின்னு சொல்லலாம், ஆடம்பரம் அப்படின்னு சொல்லலாம், நிறைய அதாவது மிகுதியாக நிறைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம், இல்லத்தரசி அப்படின்னு சொல்லலாம், நம்ம தமிழில் என்ன சொல்லலாம்னா பூமாதேவி அப்படின்னு சொல்லலாம், வளர்ச்சியின் பாதை அப்படின்னு சொல்லலாம். இந்த எம்பரஸ் அப்படின்ற கார்டு வந்தாலே உங்களுக்கு ஞாபகம் வரணும் இதெல்லாம், அதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஸோ அந்த கார்டில் என்னென்ன இருக்குது, அதுக்கான அர்த்தங்கள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அழகிய தோட்டத்தில் சொகுசான பஞ்சுமெத்தையால் ஆன ஒரு சிம்மாசனத்தில் பூமியின் அரசி அமர்ந்திருக்கிறாங்க. அவங்க முன்னாடி ஒரு ஒரு அறுவடை ஒன்று தயாராக இருக்குது. அதாவது கோதுமை கதிர்கள் அங்கே இருக்குது. தலையில் உள்ள கிரீடம் ஒரு 12 நட்சத்திரங்களை அதில் இருக்குது. அதாவது 12 நட்சத்திரங்கள்னால் 12 விதமான ராசிகள் அப்படின்னு சொல்லலாம். கையில் உள்ள செங்கோல் செல்வ செழிப்பையும் ஆளுமையையும் குறிக்கிறது. இதய வடிவத்தில் அந்த சின்னம் ஒரு சுக்கிரன் கிரகத்தின் சின்னமாக இருக்கிறது. இது சுக்கிரனின் பரிபூர்ண அருளையும் குறிக்கிறது. அதுக்கப்புறம் பேக் சைடு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பசுமையான தோட்டம், வளமை, ஒரு செல்வ செழிப்பையும் அழகும் அன்பும் ஆனந்தத்தையும் அது குறிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தோட்டத்திலிருந்து பாயும் நீர் அருவி ஒரு வளமையான வளர்ச்சியை அங்கே குறிக்கிறது. வெண்மை நிற ஆடை ஒரு தூய்மையையும், அது உள்ள ஒரு ரோஜா பூ அலங்கார ஆசைகளையும் நிறைவேற்றுவதற்கான ஒரு விஷயத்தை குறிக்கிறது. அமர்ந்திருக்கும் நிலை கிரக நிலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது நமக்கு சாதகமான காலம் இது அப்படின்னு அறியலாம். அதான் இந்த கார்டுடைய அர்த்தங்கள், எக்ஸ்பிளனேஷன். ஸோ இப்போ அந்த கார்டை ஒருத்தர் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த கார்ட்லேருந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த கார்டை ஒருத்தவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கார்டுக்கான பலன்களை நம்ம அவங்களுக்கு சொல்கிறது இப்படி என்னென்ன பலன்கள் சொல்லலாம். முக்கியமாக வாழ்க்கை சம்பந்தமான புதிய புரிதலோடு ஒரு தொடக்கம் ஆரம்பிக்கிறது. விருப்பங்கள் நிறைவேறும் காலம் இது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பி இருக்கக்கூடிய உங்கள் கடவுள் அவர் உங்களுக்கு பூர்ணமான அருளை கொடுத்துருவாங்க. இந்த எம்பரஸ் கார்டை ஒரு 5 விதமான சென்ஸ் கொண்ட ஒரு கார்டு அப்படின்னு சொல்லலாம். சுவை, நுகர்தல், ஒளி, தொடுதல், பார்த்தல், இதை போன்ற இந்த சென்ஸை இது மூலயமா நிறைய இன்பத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கலைத்துறையில் புதிய வழிகளை கண்டறிஞ்சு வளத்தையும் முன்னேற்றத்தையும் குறிக்கும் கூடிய ஒரு கார்டு. பொழுதுபோக்கில் அந்த விஷயங்களில் ரொம்ப ஆர்வம் இருக்கும். தாய் வழி உறவில் செல்வாக்கு இருப்பவர்கள். திருமண உறவு ரொம்ப அற்புதமாக இருக்கும். நெருங்கிய நண்பர்கள் மூலம் நல்ல சில செய்திகள் வரும். நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாம் வெற்றியாக உண்டாகும். இந்த கார்டு வரும்போது குழந்தை இல்லாதவங்களுக்கு கர்ப்பம் தரிக்கும், குழந்தை பிறக்கும் போன்ற பெண்களின் சுப நிகழ்ச்சிகள்லாம் அற்புதமாக வேலை செய்யும். அதை உறுதிப்படுத்த தான் இந்த கார்டு இருக்குது. இந்த எம்பரஸ் கார்டு
இந்த ஏஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது கோப்பை, கப்ஸ் இளவரசன் அப்படின்னு இந்த கார்டில் வரும்போது புதிய வழி நமக்கு கிடைக்கிறது, புதிய விஷயங்கள் நமக்கு கிடச்சி, புதிய பிளான் பண்ணுறது, திட்டங்கள் எல்லாமே நமக்கு கிடச்சி, அதை வெற்றி அடைஞ்சு அது மூலமாக பலனையும் நம்ம அனுபவிக்கலாம். குடும்பத்தை ஆள்பவங்க அதிகாரத்தாலும் செல்வ செழிப்பையும் மகிழ்ச்சியையும் அனுபவிப்பாங்க. பிறரை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு அந்த நபர் இருப்பாங்க. பிறரை கட்டுப்படுத்துவதில் இவர்களுக்கு ஒரு விதமான அலாதி பிரியமாக இருக்கும். வேலை கிடைக்கிறது, திருமண வாழ்வு, வெற்றி, குழந்தை பிறப்பு, பதவி உயர்வு, பொருளாதார முன்னேற்றம், எல்லா விஷயமும் நல்ல பலன்கள் கொடுக்கும். நல்ல ஆரோக்கியம், நல்ல தாம்பத்திய வாழ்க்கை, மகிழ்ச்சி மற்றும் எந்த ஒரு செயலுக்கும் இந்த கார்டு அற்புதமான ஒரு பலனை தரும். காதல், அன்பு வெளிப்படுத்தக்கூடிய நல்ல தருணம் இது. தாய், சகோதரி, மனைவி, பிற பெண்கள் மூலம் நல்ல பலன்கள், லாபமும் ஏற்படும். ஃபேமிலி, ஆஃபீஸ், இந்த மாதிரி ஜென்ரலான சில விஷயங்களுக்கு வாழ்க்கையில் அதிகாரமுடையவர்களாக இருக்க ஆசைப்படுவாங்க. அதுக்கு பிறகு இந்த கார்டை எடுக்கிறவங்க கொஞ்சம் இவங்களுக்கு கீழ்ப்படியக்கூடாது, எதிரியாக இருக்கிறதுக்காக நினைப்பாங்க. பொதுவாக மாமியார் மருமகள் பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த கார்டு கொஞ்சம் அடிக்கடி வருமா. அது யார் பெரியவங்க, ஈகோ என்ற ஒரு விஷயத்தினால அந்த கார்டு வரும் அப்படின்னு சொல்கிறது அதாவது டேரர் ரிசர்ச்சர் சொல்கிறாங்க. அது பிறருக்கு ஆலோசனை கூறுறது, தனக்கு தெரிந்ததை பிறருடன் பகிர்ந்து கொள்ளுதல் இவங்களுக்கு அலாதி பிரியமாக இருக்கும். சமயோஜித புத்தி ரொம்ப இவங்களுக்கு அற்புதமாக இருக்கும். முகப்பொழிவு, மனசாட்சியின்படி நடக்கிறது இந்த கார்டை எடுக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பம்சமாக இருக்கும். பேச்சில் தத்துவம், கவர்ச்சியும் சற்று அதிகமாக இருக்கும். ஒரே விஷயத்தில் ஆதி முதல் அந்தம் வரை தெரிஞ்சுக்குவாங்க இந்த கார்டு எடுக்கிறவங்க. கால் நேரம் பார்க்காமல் பேசுவது இவர்களுக்கு பிடித்த விஷயம். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பிறரிடம் உதவி கேட்க மாட்டாங்க. எதிலும் கௌரவத்தை எதிர்பார்ப்பாங்க. பிடித்தால், அதாவது ஒரு விஷயம் பிடிச்சதுன்னா அதை விடவே மாட்டாங்க. ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை தூக்கி எறிஞ்சிடுவாங்க, வெட்டிடுவாங்க. முக்கியமான ஒரு குணம் இது. திருமணம் சம்பந்தமான கேள்விகளுக்கு இது நல்ல ஒரு துணை அமைதலை குறிக்கக்கூடிய ஒரு கார்டு. அதுக்கு பிறகு சயின்ஸ், நிறைய சயின்ஸ் மூலமாக, அது நம்ம பாஷையில் நம்ம தமிழ் முறையில் பார்த்தோன்னா மகான்கள், குரு, சித்தர்கள் மேலே சொல்லலாம். ஸோ அதில் அவங்க மூலயமா ஹெல்ப்லாம் கிடைக்கும் சயின்ஸ் மூலயமா. இதில் விருப்பமும் பக்தி ரொம்ப இருக்கும். உடல் தங்க ஆபரணம் படும்படி அணிவதால் அதிர்ஷ்டம் உண்டாகும். இந்த கார்டு எடுக்கிறவங்களுக்கு இந்த தங்கம் சம்மந்தப்பட்ட பொருள் ஏதாவது ஒரு உடம்புல பட்டிருந்ததுன்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும், செழிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் என்பது இந்த கார்டுடைய ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இதுதான் நம்முடைய ஆங்கிலத்தில் இப்படி தான் சொல்கிறாங்க. இதுக்கான பலன்கள் இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த கார்டு சம்டைம் தலைகீழ் எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? தலைகீழே எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு விதமான பலன்கள், ஒரே மாதிரி பலன்கள், அதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பலன். அது என்னன்னு பார்க்கலாம். இந்த கார்டை ஒருத்தர் தலைகீழ் எடுத்துட்டாங்கன்னா பிறரை சார்ந்து இருப்பாங்க, மற்றவர்கள் மீது ஏதோ திணிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு குழந்தை உருவாகிறதுல பிரச்சனை இருக்கும். அதுக்கு பிறகு சோம்பல், குதர்க்கமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதிக ஆடம்பர பிரியம் இந்த கார்டை தலைகீழ் எடுத்தவங்களுக்கு இருக்கும். அறிவாற்றல் இருந்தாலும் கருணை சுத்தமாக இருக்காது, நேர்வழியில் போகிறதுக்கான தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், ஒரு மந்தமான சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கும், சரியான நேரம் இது கிடையாது, பயன்படாத யோசனைகள், திட்டங்கள் வகுப்பாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் ஒத்தி போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. வீணான ஆடம்பரமும் தேவையற்ற குடும்ப பிரச்சனைகளையும் கஷ்டங்கள்லேயும் தான் போய் முடியும். அதனால் சக்தி இழந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. சூழ்நிலையை கட்டுப்படுத்த ரொம்ப திணறுவாங்க. ஆரோக்கியமற்ற வளர்ச்சியில் இருப்பாங்க. அதிகப்படியான ஆர்வ கோளாறும் அக்கறையின்மையினாலும் ஏற்படுவதே தற்போதைய பிரச்சனையாக காரணமாக இருக்கும் இந்த காடை தலைகீழ் எடுத்துறவங்களுக்கு. உறவு நிலையில் தேவையற்ற பிரச்சனைகள் தோன்றும், கவனமாக கையாளணும். திருமணம், அறிவு, அப்புறம் டிவோர்ஸ் ரிலேட்டட், கருவுறுத்தல் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனிச்சிருக்கணும். அன்பு, கருணை, இணக்கம் போன்ற உணர்ச்சிகள் வெளிப்படுத்த தெரியாமல் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த கார்டை தலைகீழ் எடுத்துட்டிங்கன்னா மாதவிடாய் ஹார்மோன் சமநிலையில் இந்த கருவுறுத்தல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அது கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் கவனிக்கணும். பணம் சம்பந்தமான தடைகள் ஏற்படும், செலவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், சேமிப்பு இருக்கவே இருக்காது.
அதாவது ஒரு விஷயத்தை அக்ரிமெண்ட் போடுறோம், பத்திரப்பதிவு, வீடு, நிலம் வாங்குறது, திருமணம் போன்ற விஷயத்தை பண்ணுறோன்னா அதில் கொஞ்சம் யோசித்து அதை கொஞ்சம் ஒத்தி வச்சு வெயிட் பண்ணி பொறுமையாக செய்கிறது நல்லது. ஒருவர் மேலே வரம்பு மீறி அன்பையும் நம்பிக்கையும் வச்சு அதனால் ஏற்படுவது துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த காடை தலைகீழ் எடுப்பாங்க. உயர் பெண் தேவதை, அதாவது நான் முன்னாடி சொன்ன அந்த காடு அதே மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயம். உள்மனம் சொல்வதை மட்டுமே கேட்டு நடக்க வேண்டும், உணர்வுகளை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த காடு எக்ஸ்பிளனேஷன் தலைகீழ் எடுத்தவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த காடை பயன்படுத்துகிறவங்க இப்படி தான் நாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். இந்த காடை நம்ம இதோடைய அர்த்தத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நான் சொன்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த டைமில் உங்கள் உணர்வுகள் என்ன அதை சொல்லுதோ அதை நீங்கள் கரெக்டாக அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணும்போது தான் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ முக்கியமாக இந்த காடை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த காடை பற்றி முழுமையான விஷயத்தை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே பதிவு பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இதை என்னை பொறுத்த வரைக்கும் பதிவு பண்ணுறது ரொம்ப எழுதுறதை விட ஒரு 20 தடவை இல்லை கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், மனசில் ஃபுல்லாக பதிஞ்சு போயிடும். அவ்வளோதான். அதாவது நம்ம படித்து விஷயத்தை புரிஞ்சுக்கிறத காதில் கேட்கும் போது எக்ஸ்ட்ராடனரியான ஒரு விஷயங்கள் நமக்கு வரும். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்ச ஒரு விஷயங்கள், நான் வாழ்க்கையில் படித்ததை விட அதிகமாக கேட்டது தான் அதிகம். படித்தது ரொம்ப குறைவு தான். என் குருநாதர்கிட்டேருந்து கேட்டது தான் ரொம்ப அதிகம். அதனால் எவ்வளோக்குள்ள கேட்குறோமோ அவ்வளோக்குள்ள டபுள் மடங்கு நமக்கு வரும். ஸோ அதனால் 2-3-4 தடவை கேளுங்க. கேட்க மனசில் பதிஞ்சிடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஈஸியாக நீங்கள் இந்த கார்டை பார்த்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். நம்ம டேரட் கார்டை பற்றி நிறைய பதிவுகள் இருக்குது, வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து இன்னும் நிறையா பதிவுகள் இருக்குது. அது அப்புறம் ஒரு 100 வீடியோஸ் மேலே வரும். ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த பதிவு உங்களுக்கு வரும். டேரட் கார்டு படிக்கணும் ஆசைப்படுறவங்க தயவுசெய்து இந்த ஒவ்வொரு வீடியோஸில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கற்றுக்கட்டும், மற்றவங்களுக்கு டேரட் கார்டு பார்க்கட்டும், வாழ்க்கையில் உயரட்டும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் கூடிய விரைவில் ஒரு நல்ல ஒரு டேரட் கார்டு ரீடராக மாறுவீர்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ வெரி மச்.